அனைவருக்கும் நமஸ்காரம். என்னோடய பேர் கிருத்திகா சிவராஜன். நான் மயிலாப்பூரில் இருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு எல்லார்கிட்டேயும் சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறோம். இப்போது நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சேவா சங்கம் 2017 அறக்கட்டளை சார்பாக கோடை கொண்டாட்டம் போட்டின்னு வச்சா. அதில் நம்ம குழந்தைங்க நிறைய பேர் பங்கெடுத்துட்டா. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இன்றைக்கி அதோட ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். எந்தெந்த குழந்தைகளுக்கெல்லாம் ப்ரைஸ் கிடச்சிருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவோட பகுதியோட கடைசி பகுதியில் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு நம்ம இந்த போட்டிங்கிறது எங்கேருந்து ஆரம்பிச்சிது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இது அவள் எப்போ ஆரம்பித்தான்னா நம்ம கோவிட்லேருந்து நடந்துகிட்ருக்கு. 2020 அவள் நடத்தின்னு இருக்கா. கோடை கொண்டாட்டம், நவராத்திரி கொண்டாட்டம், மார்கழி மகோத்சவம், இந்த மாதிரி நிறைய போட்டிகளும் நிகழ்ச்சிகளும் நடத்தின்னு இருக்கா. அதில் நிறைய நம்ம சமூகத்தை சார்ந்த நிறையா குழந்தைகள் பங்கெடுத்துட்டு நிறைய பேர் நிறைய ப்ரைஸும் வாங்கியிருக்கா. இது முதல்ல பார்த்தீங்கன்னா இதோட ஆர்கனைசர்ஸ்க்கு நம்ம ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு அவள் தோணி அதுக்குண்டான வேலைகளை நிறைய பேர் செஞ்சுருக்கா. நமக்கு பார்த்தேன்னா இதில் பங்கெடுத்துட்டவா எல்லாருக்குமே தெரியும். இதில் பங்கெடுத்துக்கிறதுக்கு உண்டான ப்ரொசீஜர் ரொம்ப 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 சுலபமாக இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி அவளோட பேக்கெண்டில் அவள் அதுக்காக பண்ணியிருக்க வேலைகள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா முதல்ல நம்ம சமூகத்தில் இருக்க எல்லாருக்காகவும் நடத்துகிற போட்டிகள் இது வெறும் இந்த குறிப்பிட்ட சங்கத்தை சேர்ந்தவாளுக்காகவோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது, பாகுபாடுமே கிடையாது. நம்ம சமூகத்தில் இருக்க எல்லா சங்கத்தில் சேர்ந்தவாளும் இதில் பங்கெடுத்துட்டு இருக்கா. அதுக்காக அவள் எல்லா சங்கத்தை சேர்ந்த வாழ்க்கைட்டையும் நிறுவனங்கள்கிட்டையும் பேசி நீங்களும் எங்களை சப்போர்ட் பண்ணணும், நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு ஒருங்கிணைச்சு நம்ம எல்லோரும் ஒருங்கிணைச்சு இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவள் எல்லாருக்கிட்டையும் பேசி அது மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்கா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாகவும் நிறைய வேலைப்பாடுகள் நடந்திருக்கு. அதனால தான் நம்ம பார்த்தேன்னா பங்கெடுத்த எல்லா குழந்தைங்களும் ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா அந்த வீடியோவை அந்த நம்பருக்கு நம்ம அனுப்பிச்சிருப்போம். இவ்வளோ தான் நம்ம பண்ண வேலை. ஆனால் ஆர்கனைசிங் டீமில் இருக்கவாளுக்கு அந்த ஒரு இது பண்ணுறதுக்கு எல்லா வேலைகளையுமே அவள் அதுக்கு முன்னாடியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாள். அதனால் இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃபை இந்த நேரத்தில் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்ததாக பார்த்தேன்னா இதில் நிறைய பேர் இதில் வேலை செஞ்சுருக்கா. நிறைய டீம் இதில் சப்போர்ட் பண்ணியிருக்கா. முதலாக பார்த்தோம் அப்படின்னா எல்லா சங்கத்தை சேர்ந்தவாளுமே இதில் ஒருங்கிணைச்சி நாங்களும் பண்ணோன்னா அவளோட குழந்தைகள்லாம் இதில் பங்கெடுத்துட்டுருக்கா. கிட்டத்தட்ட ஒரு 28 மாவட்டத்துலேருந்து குழந்தைங்க இதில் பங்கெடுத்துட்டுருக்கா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நம்மளோட யூஎஸ் சிவாச்சாரியார் சங்கம் அவளுக்கு இந்த நேரத்தை நம்ம ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும் எல்லாருமே. ஏன்னு பார்த்தீங்கன்னா பங்கெடுத்துட்ட குழந்தைகளில் பரிசு பெற்ற குழந்தைகளுக்கு மட்டும் ப்ரைஸ் கொடுத்தோம் அப்படின்னா மற்ற குழந்தைங்க எல்லாம் ரொம்ப ஏங்கிடுவா இல்லையா, ஒரு ஏமாற்றம் வந்துடும். நம்ம குழந்தைங்களுக்கு அந்த ஏமாற்றம் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அவள் என்ன சொன்னான்னா எல்லா குழந்தைகளுக்குமே பங்கெடுத்த அத்தனை குழந்தைங்களுக்கும் ஒரு கிஃப்ட்டு நம்ம கொடுத்துருவோம். ப்ரைஸ் வின்னர்ஸ்க்கு அவளுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருவோம். ஏன்னா அப்போ எல்லா குழந்தைங்களுக்குமே கிஃப்ட்டு கிடைக்கும். ப்ரைஸஸ் கிடைக்கும்போது அந்த குழந்தைங்க எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு ப்ரைஸ் இருக்குன்ற போது அவளுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். இன்னொன்று நம்ம அடுத்த இது பண்ணும்போதும் எனக்கு ப்ரைஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு அடுத்த தடவை அவளுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ இன்கேஸ் நான் வின்னர்ஸ்க்கு ப்ரைஸ் கொடுக்கல அப்படின்னா அடுத்த தடவை நம்ம இது காம்படிஷன் வைக்கும்போது நமக்கு தான் ப்ரைஸ் கிடைக்கல, இந்த தடவை கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு யோசனை வரும். இப்போ அந்த யோசனையே அந்த குழந்தைங்களுக்கு வராது. ஏன்னா குழந்தைங்க இல்லையா, எல்லா குழந்தைங்களுக்குமே பெரியவா நமக்கே ஒருத்தர் ஒரு ப்ரைஸ் கிடைக்கிறதுனா அவ்வளோ சந்தோஷப்படுவோம். அப்போ குழந்தைங்க எப்படி இருப்பா, அதை அவ்வளோ தூரம் யோசித்து அதுக்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ண யுவ சிவாச்சாரியார் சங்கம் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட எடிட்டர் டீம், நம்மளுக்கோட டெக்னிக்கல் சப்போர்ட் மொத்தம் இதுக்கு உண்டான இந்த காம்படிஷனுக்கு உண்டான அத்தனையுமே பண்ணது எடிட்டர்ஸ் டீம். அவளும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல வேலை பார்க்குறவா, ஒவ்வொரு ஷிஃப்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவா. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவள் நைட்லேயோ இல்லை காலம்புறையோ எப்போ அவளோட ஃப்ரீ டைமோ அந்த அவளோட ஃப்ரீ டைமை நமக்காக ஸ்பெண்ட் பண்ணி
இந்த ஒர்க்கை நமக்கு பண்ணி கொடுத்துருக்கா. நல்லபடியாக இதை வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கா, டெக்னிக்கலி எந்த இஷ்யூ இல்லாமல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட பேரண்ட்ஸ், ஏன்னா அவள் இல்லைன்னா இந்த காம்படிஷன் சக்ஸஸே ஆயிருக்காது. ஏன்னா அவள் எல்லாருமே வந்து அவள் குழந்தைங்களை வந்து இது குழந்தைங்க இதை பங்கேற்றுக்கணும்னு சொல்லி அந்த இன்ட்ரெஸ்ட்டோட பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கோஆர்டினேட் பண்ணி வீடியோ எடுத்து அனுப்பிச்ச அத்தனை பேரண்ட்ஸ்க்குமே எங்களோட மனமார்ந்த நன்றி நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா சில டெக்னிக்கல் இஷ்யூனால் எங்களுக்கு சில குழந்தைங்களோட வீடியோ வந்து ஒரு 2 நாள் வரலை. அந்த நேரத்தில் சில பேர் வீடியோ அனுப்பிச்சிருந்தா, அவளுக்குலாம் நாங்கள் பர்சனலாக கால் பண்ணி உங்கள் வீடியோ அந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூனால எங்களுக்கு ரிசீவ் ஆகலை, நீங்கள் திருப்பி அந்த வீடியோ அனுப்புங்கன்னோம். யாருமே எந்த ஒரு இதுவும் சொல்லாமல் நான் திருப்பி உடனே அனுப்புகிறேனேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்ததே தவிர அவள் ஒரு ஆர்கனைசர் அவள் கேட்குறது அப்படின்ற மாதிரி தாட்டில் அவள் யாருமே வந்து நடந்துக்கலை. அதுக்கு அந்த அளவுக்கு வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே ஒரு முழு சப்போர்ட் கொடுத்தான். அதுக்கு அவளை எல்லாருக்குமே நாங்கள் வந்து பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இப்போது இந்த போட்டின்றது பார்த்திங்கன்னா இதோட ஆரம்பம் அப்படிங்கிறது இந்த கோவிடில் தான் ஆரம்பித்தா. எதுக்காக வந்து இந்த கோவிடில் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது ஒரு 3-4 மாதம் நம்ம எல்லாருமே வந்து ஆற்றுலேயே முடங்கி இருந்தோம். அந்த நேரத்தில் பெரியவாளுக்கே என்ன பண்ணணும்னு புரியல. இப்போ குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும், குழந்தைங்களுக்கும் வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றது புரியலை. எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி மைண்டு வந்து ரொம்ப ஒரு டிஸ்டர்ப்டாக இருந்தது. அந்த நேரத்தில் இவன் இந்த போட்டியை அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லா குழந்தைகளுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகி நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணான். பேரண்ட்ஸ்க்கும் ஒரு என்கரேஜிங்காக இருந்தது. ஏன்னா அந்த லீவில் அந்த டைமிங்கில் வந்து அந்த குழந்தைங்களை வந்து எப்படி ஒரு உபயோகமான ஒரு விஷயத்தை செய்ய வைக்க முடியும், அவங்களுக்குள்ளே என்ன டேலண்ட் இருக்குது, இந்த குழந்தை பாட்டு பாடுவாளா, இந்த குழந்தை டான்ஸ் ஆடுவாளா, இல்லை இந்த குழந்தை வந்து கதை சொல்லுவாளா, இல்லை இந்த குழந்தை பேசுவாளா அப்படின்னு அவள் விதவிதமாக அந்த குழந்தைங்களை ட்ரைனிங் கொடுத்து பார்த்து அதில் அந்த குழந்தை எது நன்னா பண்ணுறதோ அந்த கேட்டகரியில் அந்த குழந்தைய பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு இந்த மாதிரி அவளுக்கும் ஒரு நேரத்தை வந்து ஒரு உபயோகமாக செலவழிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதனால் அதே இதை தொடர்ந்து தான் இப்போ நாங்கள் வந்து இந்த தடவையும் அந்த மாதிரி கோடை கொண்டாட்டத்தில் வச்சது. ஏன்னா சம்மரில் பார்த்தெல்லாம் எல்லா பேரண்ட்ஸும் சரி எல்லா குழந்தைகளுமே வந்து ஸ்கூல் போகும்போது எப்படா லீவ் விடுவான்னு இருக்கும். ஆனால் அந்த லீவ் ஒரு வாரத்துக்கு மேலே அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு ஆற்றுல இருந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஏன்னா ஆற்றுலேயே சும்மா இருங்க அப்படின்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு புரியாது. அந்த நேரத்தில் இந்த மாதிரி சொல்லும்போது சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவா வரைக்கும், ஏன்னா நாங்கள் வந்து 20 வயசு வரைக்கும் நாங்கள் வந்து கேட்டகரி வச்சுருந்தோம். பெரிய குழந்தைங்களுக்கு கூட பார்த்தேன்னா அவளுக்கு வந்து அவளை ப்ரிப்பேர் பண்ணிட்டா. அப்போ வந்து அந்த லீவ் டயத்தில் ஒரு தன்னோட ஒரு டயத்தை ஒரு உபயோகமான ஒரு விஷயத்துக்கு அவளோட டேலண்ட்டை வெளியில் கொண்டு வரத்துக்கு அவளுக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு இந்த போட்டி பார்த்தேன்னா ரொம்ப 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 உதவியாக இருந்தது. அதனால் திரும்பவும் நான் வந்து இந்த ஆர்கனைசர் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வந்து நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தேன்னா இதில் மிகப்பெரிய பங்களிப்பு யாருன்னா நம்மளோட ஜட்ஜஸ். ஏன்னா இதில் ஜட்ஜஸ் பார்த்தேன் அப்படின்னா இந்த எல்லா சங்கத்துலேருந்தும் நம்ம இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு சங்கத்துலேருந்தும் ஒவ்வொருத்தர் இதில் ஜட்ஜாக இருந்திருக்கா. அதை தவிர வந்து டிஃப்ரெண்ட் பேஷனில் இருக்கவா பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனல், இதுவே வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவா, அதே மாதிரி காலேஜ் லெக்சரர், இந்த மாதிரி விதவிதமாக வந்து இதில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனலிஸ்ட். ஸோ எல்லாருமே ஈவன் நம்ம சிவாச்சாரியர்களுக்கும் சரி எல்லா இதில் நிறைய சிவாச்சாரியர்களாமும் ஜட்ஜஸாக இருந்திருக்கா. அவளுக்கெல்லாமும் கோயில் பூஜை அது இதுன்னு அவளும் ரொம்ப வந்து எல்லாருக்குமே இன்றைக்கி நாட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக ஓடுறது, நேரங்கிறது ரொம்ப வந்து குறைவாக தான் எல்லாருக்குமே இருக்குது. அந்த ஃப்ரீ டயத்தில் அவள் எல்லாருமே இந்த குழந்தைகளுக்காக நேரம் ஒதுக்கி ஒவ்வொரு குழந்தையோட வீடியோவையும் தனித்தனியாக பார்த்து ஃபுல்லாக ஒவ்வொரு குழந்தையோட வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் அவளால் ஜட்ஜ் பண்ண முடியும். உட்காந்து மொத்த குழந்தைங்களோட வீடியோவும் ஒவ்வொன்றா பார்த்து எல்லாருக்கும் மார்க்ஸ் போட்டு கொடுத்துருக்கா நமக்காக. அதுக்காக நம்ம ஜட்ஜஸ் எல்லாருக்குமே நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து நம்மளோட ஒவ்வொரு சங்கத்தோட நிறுவனரும் நம்ம இந்த போட்டியை பற்றின அவளோட கருத்துக்களையும் நம்ம பங்கெடுத்துட்ட குழந்தைகளுக்கும் ஜெயிச்ச குழந்தைகளுக்கும் அவளோட வாழ்த்துக்களை கூறியிருக்கா. அந்த வீடியோ எல்லாம் வந்ததுக்கப்புறமா பார்த்தேன்னா இன்றைக்கி நம்ம குழந்தைகளோட ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முழுசாக பார்த்து எல்லாருமே நீங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கணும். அவள்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்க வாழ்த்தையும் என்னெல்லாம் பெரியவாள்லாம் வந்து குழந்தைகளை எந்த மாதிரிலாம் வாழ்த்தியிருக்கா
அந்த மாதிரி என்ன மாதிரி அவளோட கருத்துக்கள் இந்த போட்டியை பற்றி அவள் என்ன நினைக்கிறான்ற அவளோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு நாங்கள் ஆசைப்படுறோம். நன்றி, வணக்கம். அன்பு கொண்ட பெரியோர்களே, அனைவருக்கும் முதற்கண் எனது நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சேவா சங்கம் 2017 அறக்கட்டளையின் சார்பாக அனைத்து சங்கங்களையும் இணைத்து எல்லோரின் மூலமாகவும் குழந்தைகள் கொண்டாட்டம் என்னும் ஒரு இனிய நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த குழந்தைகள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து சங்கங்கள் மற்றும் உள்ள அமைப்புகளுக்கு முதற்கண் என்னுடைய சிரந்தாழ்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் என்றால் இன்றைய சமூகத்திலே குழந்தைகளின் பங்கு மிகவும் அவசியமானது. எதிர்கால சிந்தனை குழந்தைகளுக்கு மிகவும் தேவைப்படுகின்றது. அது மட்டுமல்லாது நம்முடைய சமூகம் சார்ந்த பழக்க வழக்கங்கள் இவைகளையும் நாம் எடுத்து சொல்லி குழந்தைகளை வளர்க்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு தற்பொழுது நிலவி வருகின்றது. இந்த நிலையிலே நம் சமூகம் சார்ந்த சிந்தனைகளோடு நம் குழந்தைகள் வளருவதற்கான முதற்படியே இந்த குழந்தைகள் கொண்டாட்டம். இந்த குழந்தைகள் கொண்டாட்டம் என்னும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அறிவித்த பின்னர்தான் நம் குழந்தைகளிடம் இருக்கும் எண்ணற்ற திறமைகள், அளப்பரிய சிந்தனைகள் எல்லாம் வெளிப்படுகின்றது. இதை பார்க்கும் பொழுது பிரமிப்பாகவும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் எதிர்காலத்தில் நம் சமூகம் இன்னும் சிறப்பாக வரும் என்கின்ற நம்பிக்கை மேம்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த குழந்தைகள் கொண்டாட்டத்திலே சென்ற முறை நடைபெற்ற பொழுது அதற்காக நமக்கு உதவி செய்த அமெரிக்கா வாழ் சிவாச்சாரியார் சங்கத்தின் பணி அளப்பரியது. அதனைத் தொடர்ந்து இந்த முறையும் அவர்களை அணுகிய பொழுது நாங்கள் நினைத்திருந்தது 3 பரிசுகள், முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு, இவ்வாறு தான் எங்களுடைய சிந்தனை இருந்தது. அவ்வாறு தேவையில்லை, கலந்து கொள்ளும் அத்துணை குழந்தைகளுக்கும் பரிசளிக்க வேண்டும் என அவர்கள் சொன்ன பொழுது இன்னும் பிரமிப்பாக அது மாறிவிட்டது. அப்படியானால் அமெரிக்கா வாழ் சிவாச்சாரியார்கள் சங்கத்திலே நமது சமூக குழந்தைகளின் மேல் எவ்வளவு அக்கறை உள்ளது, சமூக குழந்தைகள் எவ்வளவு மேன்மையடைய வேண்டும், எவ்வளவு சிந்தனைகள் குழந்தைகளுக்கு பெருக வேண்டும், எவ்வளவு ஆற்றல்கள் குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களிடம் இருக்கின்றது என நினைக்கும் பொழுது அது மிகவும் பாராட்டுதலுக்கு உரியது. எங்களுடைய சிந்தனைகளையெல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு அவர்களுடைய அந்த மேம்பட்ட சிந்தனைக்கு நாம் மாற வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு ஏற்பட்டது. அதற்காகவும் அமெரிக்கா வாழ் சிவாச்சாரியார் சங்கத்திற்கு சிறந்தாழ்ந்து என்னுடைய நன்றியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த குழந்தைகள் கொண்டாட்டம் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடைபெற வேண்டும். மேன்மேலும் நம்முடைய குழந்தைகள் எண்ணற்ற திறமைகளை, அளப்பரிய நற்காரியங்களை, நற்சிந்தனைகளை கொள்ள வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இதில் கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளின் பெற்றோர்கள், அனைத்து அமைப்புகள், அனைத்து சங்கங்கள் ஆகிய அனைவர்களுக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த கோடை குழந்தைகள் கொண்டாட்டம் 2024 போட்டியை மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணி நம்ம சமூகத்தில் உள்ள எல்லா சங்கங்களையும் இணைத்து சிறப்பாக ஏற்பாடு செய்த நமது சேவா சங்கம் 2017 டீமுக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
இந்த டாபிக் செலக்ட் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி கொடுத்ததாக இருக்கட்டும், இந்த கூகுள் ஃபார்ம் அப்லோட் பண்ணி கொடுத்து மார்க் போடுறதுக்கு, இப்படி எல்லா விஷயமும் மிக சிறப்பாக பண்ணியிருக்கா. அவளுக்கு பாராட்டுக்கள். அடுத்தது இந்த இதில் பங்கேற்றுண்ட அரௌண்டு 78 வீடியோஸ் வந்திருந்தது. இதில் பங்கெடுத்துட்ட எல்லா குழந்தைகள் எல்லாருக்கும் அவளோட பெற்றோர்கள், முக்கியமாக அம்மா, அவளோட சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காது, சாத்தியப்பட்டிருக்காது. அம்மாக்களுக்கு எல்லா பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு குழந்தைகளுமே என்னென்னா இன்வால்மெண்ட்டோடு பண்ணியிருக்கா. இதை பார்க்கும்போது நம்ம சமூகத்தில் எவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்கா அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஸோ எல்லாமே இன்னொரு இன்வால்மெண்ட்டோட நல்லா பண்ணியிருக்கா. கண்டிப்பாக நாம் இவாளை இது மாதிரி உள்ள குழந்தையெல்லாம் நாம் முன்னாடி மாநாட்டில் அது மாதிரி மீட்டிங்லலாம் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஃப்யூச்சர்லேயும் இது மாதிரி உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து அவளுடைய டேலண்ட் வெளியே தெரியறதுக்கு, வெளியே அவளை இன்னும் ஷைன் ஆகிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச அனைத்து ஏற்பாடுமே நம்ம செய்வோம். அதுபோக இப்போ நாம் நம்ம சங்கத்திலேருந்து ஒரு ஜூரி மெம்பராக நம்மளை அப்பாயின்ட் பண்ணி தமிழ்நாடு அர்ச்சகர் சமூக வளர்ச்சி கமிட்டியின் சார்பாக ஒரு ஜூரி மெம்பர் வேணும்னு கேட்டு எங்களை அப்பாயின்ட் பண்ணினா அதில் நாம் எல்லா வீடியோஸும் ஃபுல்லாக போட்டு அந்த 78 வீடியோஸும் ஃபுல்லாக டிவியில் போட்டு பார்த்து அதில் பேஸ்ட் ஆன் பேராமீட்டர்ஸ், அதாவது அவள் எப்படி பண்ணியிருக்கா, அவளோட என்ன இன்வால்மெண்ட் எப்படி இருக்குது, இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது, ட்ரெஸ் கோட் எப்படி, ஐ கான்டாக்ட் எப்படி இருக்குது, கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்குது, சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அவள் பண்ணியிருக்கா, இது மாதிரி பல பேராமீட்டர்ஸ் செக் பண்ணி அப்படி தான் நாம் இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் மார்க்ஸ் போட்டிருக்கோம். பெரும்பாலும் எல்லா குழந்தைகளும் நல்ல இன்வால்மெண்ட்டோடு பண்ணியிருக்கா. அதில் மேக்ஸிமம், அதாவது எக்ஸ்ட்ரானரியாக பண்ணவங்களுக்கு ஃபுல் மார்க்ஸும், கொஞ்சம் மேபி ஏதாவது ஒரு கம்மியான விஷயங்கள் ஏதாவது ஒன்று பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்தவங்களுக்கு மேபி ஒரு மார்க் அப்படி கம்மியாகும். நம்ம அப்படி தான் அதை மார்க்ஸ் அவார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மீண்டும் இதில் பங்கேற்ற எல்லா குழந்தைகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, நமஸ்காரம். சேவா சங்கம் 2017 அறக்கட்டளை மூலமாக கோடை குழந்தைகள் கொண்டாட்டம் சிவாச்சாரியர் சமூக குழந்தைகளை ஊக்குவிக்கும் பொருட்டு, அவருடைய திறமையை வெளிக்கொணரும் பொருட்டு ஒரு போட்டிகள் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த போட்டியிலே கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளும் சிறப்பான முறையிலே அவரவர் தன் திறமைகளை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அந்த குழந்தைகள் மேலும் மேலும் இந்த கலையில் ஆர்வம் செலுத்தி நல்ல விதமான ஒரு முறையிலே பயின்று எல்லா விதமான சௌரியங்களையும் கலைவாணியின் அருள் பெற்று எல்லா சுகங்களையும் பெற வேண்டுகிறோம். அது மட்டுமல்லாமல் கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த முயற்சியானது இந்த 2017 சேவா சங்கம் அறக்கட்டளையின் சார்பாக நடத்தப்பட்டது. அகில இந்திய அதிசைவ சிவாச்சாரியர் சேவா சங்கத்தின் அங்கமான ஒரு பகுதி 2017 சேவா சங்கம் அறக்கட்டளை. இந்த நிகழ்ச்சியானது மிக சிறப்பாக நடந்து முடிந்து அதற்கான போட்டிகள் அறிவிக்கப்பட்டு வெற்றி பெற்றவர்கள் அறிவிக்கப்படுக உள்ளது. அறிவிக்கப்படக்கூடிய அத்தனை குழந்தைகள், போட்டியில் பங்கு பெற்ற அத்தனை குழந்தைகளும் எல்லா வளமும் பெற்று சகலவிதமான திறமையான எல்லா சுகங்களையும் பெற வேண்டுகிறோம். அது மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய காலங்களில் இதே மாதிரி நிகழ்ச்சிகளில் நமது சமுதாய குழந்தைகள் அனைவரும் பங்கு பெற வேண்டும். அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும். வெளி உலகத்துக்கு அந்த குழந்தையுடைய திறமைகள் கொண்டு வர இந்த சேவா சங்கம் 2017 அறக்கட்டளை நிச்சயமாக அதை வெளிப்படுத்தும், அதை தொடர்ந்து செய்யும் என்ற எண்ணத்தோடு, மேலும் இதில் பங்கு கொண்ட அனைத்து சங்கங்களும் மற்றும் குறிப்பாக அமெரிக்க வாழ் சிவாச்சாரியர்கள் சங்கங்கள் இதற்கு நிறைய நிதியுதவியும் செய்துள்ளது. அவர்களுக்கும் அகில இந்திய ஆதிசைவ சிவாச்சாரிய சேவா சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற ஏனைய சங்கங்கள் இதில் இணைந்து நடத்தப்பட்டது. ஆக அனைத்து சங்க உறுப்பினர்களும் நிர்வாகிகளுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளும், மேலும் இவ்வாறாக இனி வரக்கூடிய காலங்களில் சிறப்பான முறையிலே எல்லா விதமான ஒற்றுமையோடு நாம் எல்லாம் செயல்பட்டு வெற்றி கொள்ளலாம் என்பதை இந்த வீடியோ மூலியம், இந்த பதிவு காணொலி மூலம் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அகில இந்திய ஆதிசைவ சிவாச்சாரியர் சேவா சங்கம் அகில இந்திய தலைவர் டாக்டர் டி சிவசங்கர சர்மா. எல்லாம் வல்ல சர்வேஸ்வரனுடைய திருவருளாலே அனாதி ஜீவனுக்கே பெருந்தொண்டாற்றி வரக்கூடிய ஆதிசைவ சமுதாயத்தில்
அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு நம் பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் வண்ணமாக அதை அவர்கள் மனதிலே ஆழ பதிய வைக்கும் எண்ணத்தோடும் நமது சகோதர சங்கமாகிய 2017 சேவா சங்கம் கடந்த ஆண்டுகளைப் போல இவ்வாண்டும் கோடை கொண்டாட்டம் என்ற குழந்தைகள் நிகழ்ச்சியானது மிக அருமையாக ஏற்பாடு செய்திருந்ததை அதிலே நம் ஆதிசைவ குழந்தைகள் அனைவரும் சிறப்பாக பங்கேற்றதையும் விப்ரஜன சேனா ஆதிசைவ சிவாச்சாரியா நல சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களோடு அந்த நிகழ்ச்சியிலே நம் குழந்தைகள் ஒவ்வொருவரும் கதை சொல்லுதல், ஸ்லோகங்களை சொல்லுதல், பரதநாட்டியம், குறிப்பாக இசைக்கருவியை கொண்டு தனது திறமையை வெளிப்படுத்தியது, ஆகமங்களிலே அறிவியல் எவ்வாறாக இணைந்திருக்கிறது என்பதையும் நமது ஆலய பணிகளிலே தற்கால அறிவியல் எவ்வாறாக பின்னி பிணைந்திருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டிய குழந்தைகள் மாறுவேட போட்டியாக தமது திறமையை வெளிப்படுத்திய குழந்தைகள் என பலதரப்பட்ட நிகழ்வுகளை வெளிப்படுத்திய நம் சமூக குழந்தைகளுக்கு வாழ்த்துக்களை விப்ரஜனசேனா தெரிவித்துக் கொள்கிறது. அது மட்டுமல்லாது இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்ட அனைவருக்கும் அவரவர்களுக்குரிய பரிசுகளையும் ஊக்கத்தையும் தொடர்ந்து அளித்து வருகின்ற நம் சகோதர சங்கங்கள் அனைத்தையும் வாழ்த்தையும் நன்றி கூறியும், குறிப்பாக அமெரிக்கா வாழ் சிவாச்சாரியா நல சங்கமானது இந்த போட்டியிலே கலந்து கொண்டுள்ள அத்தனை குழந்தைகளுக்கும் பரிசுகளை தருவது மிக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அளிக்கின்றது. இதுபோன்று அனைவரும் நமது சமூக குழந்தைகள் அடுத்த தலைமுறையானது ஆதிசைவ சிவாச்சாரியார் என்ற உணர்வோடும் கர்வத்தோடும் கம்பீரத்தோடும் நமது முன்னோர்கள் செய்து வந்த பணியினை அக்குழந்தைகளிடத்திலே வென்றெடுக்கும் வண்ணமாக இது போன்ற நிகழ்வுகள் அடிக்கடி நிகழ்த்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, நமஸ்காரங்களுடன் கதிரேச சிவாச்சாரியா, விப்ரஜனசேனா மாநில தலைவர். ஸ்ரீ குருப்யோ நமக. நமது சமூகத்தினுடைய குழந்தைகள் அத்தனை பேருடைய நிகழ்ச்சிகள் ஒன்றொன்றையும் ரொம்ப கூர்ந்து கவனித்தேன். இலைமறைக்காயாக இருந்த நமது சமூகத்தினுடைய குழந்தைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த சேவா சங்கம் அமைப்பிற்கு எனது பாராட்டுகளும் வாழ்த்துகளும். இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நிகழ்த்தி நம்மளுடைய குழந்தையினுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஒவ்வொரு வயதிற்கும் ஏற்ப அழகாக என்ன திறமை இருக்கிறதோ அத்தனை ரொம்ப அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கா. இந்த குழந்தைகளுக்கு நான் 1லிருந்து 5 மார்க் வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் போடும் சொல்லும் பொழுது எல்லாருக்குமே நான் 5 மார்க்கு தான் போடணும்னு எண்ணம் வந்தது. ஏன்னா ஒருத்தருடைய திறமையும் ரொம்ப அற்புதமாக படைப்புகளாக வெளிப்படுத்தியிருக்கா. இதில் ஒவ்வொரு நிகழ்ச்சியை நான் ஒரு தடவை மட்டும் பார்க்கல. அது ஒரு மார்க் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 தடவை அந்த நிகழ்ச்சியை பார்த்தேன். சில இதில் எனக்கு சில சந்தேகங்கள் வரும்பொழுது என்னுடைய ஒய்ஃபையும் பக்கத்தில் உட்காந்து இந்த நிகழ்ச்சியை நீ கேளு, இதுக்கு எவ்வளோ மார்க் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷனோடு தான் நான் அந்த மார்க்கை போட்டேன். இந்த மார்க்குங்கிறது எந்த விதத்திலும் யாருடைய தரத்தையும் குறைப்பதோ கூட்டுவதோ அல்ல. நம்மளுடைய முயற்சி இருக்குது பாருங்களேன், அதுக்கு தான் 100க்கு 100 மார்க். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அற்புதமான படைப்புகள். ஒவ்வொருத்தருடைய குழந்தைகளும் ப்ரெசன்டேஷன் ஏ கிளாஸ். இதில் சேவா சங்கம் செய்திருக்க ஒரு பெரிய நற்காரியம் என்ன அப்படின்னா,
எல்லாருக்கும் ஆஃப்லைனில், அதாவது ஸ்டேஜ் போட்டு அமைத்து எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னாக்க ஒருத்தருக்கும் ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும். அந்த ஃபைனலாக நம்ம ஆற்றுல நிறையா ப்ரிப்பேர் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அந்த ஸ்டேஜில் வரும்பொழுது இந்த சபை நடுக்கத்தாலே அச்சத்தாலே அந்த குழந்தைகள் சரியாக ப்ரெசென்ட் பண்ணலன்னா அவளுக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆனால் இது ஆன்லைன் அப்படிங்கும் பொழுது ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணி மீண்டும் ஒரு தர ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். இதுக்கு நான் முக்கியமாக பாராட்டுகளையும் நன்றியும் நான் யாருக்கு தெரிவிக்கணும் அப்படின்னாக்க, அவையத்து முந்தியிருப்ப செயல் என்று வள்ளுவன் சொன்னது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. தன்னுடைய குழந்தைகள் சபையில் முதல் ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ண பெற்றோர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு நிகழ்ச்சியை நகர்த்துறது அப்படின்னா அதுக்கான தேவையான அந்த மாற்றுடை அப்படின்னாக்க அதுக்கான தேவையான வஸ்துக்களை அப்பா வாங்கி கொடுத்துருவார். ஆனால் அம்மாவுக்கு தான் அதிகமான ரோல் இதில் இருக்கும். அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துகள். ஒவ்வொரு குழந்தையும் ப்ரெசன்டேஷன் பிரமாதமாக பண்ணியிருக்கா அப்படின்னா குழந்தைக்கு 50%, அவள் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் 50%. இவன் தந்தை என்னோற்றான் கொல்லணும் சொல் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளுடைய ப்ரெசன்டேஷனும் ஏ கிளாஸ் பிரமாதம். இப்போ இந்த மார்க்கு அப்படிங்கிறபொழுது நம்ம அவர்களுடைய வேண்டுகோளுக்கு எனக்கு பெரிய ஒரு பேர்டனை கொடுத்துருக்கா எனக்கு சேவா சங்கம். அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அத்தனை பேருக்கும் 100% தான் நான் மார்க் போடுவேன். அப்படி இருந்தாலும் நமக்கு ஒருத்தருடைய ப்ரெசன்டேஷனை பொறுத்து கொஞ்சம் கூடுதலாகவும் கொஞ்சம் குறைவாகவும் போட்டிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா இவள் ஃபஸ்ட்டு செகண்டு அப்படின்லாம் வர்றதுங்கிறது அடுத்த முறை இதே குழந்தைகளை முயற்சி பண்ணி எல்லாரும் முதலிடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர்களுடைய முயற்சி. இதில் என்னையும் ஒரு நடுவராக போட்டதற்கு நான் மிகவும் பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் இது ஒரு பெரிய எனக்கு ஒரு பெரிய சுமையாக தான் நான் நினச்சேன். ஏன்னா இந்த குழந்தைக்கு இந்த மார்க் கொடுக்கலாமா, இந்த அரை மார்க்கு கால் மார்க்குங்கிறது இவள் வைக்கலை, எல்லாம் முழு மார்க்காக தான் வச்சுருந்தா. 1 2 3 4 5 இப்படி போடுறதுனால என்னால் சில பேருக்கு ஒரு எட்ஜ், ஒரு கால் மார்க், அரை மார்க் அந்த மாதிரி கொடுக்கலாம்னு ஒரு உத்தேசமும் இருந்தது. அது என்னால் கொடுக்க முடியல. அதனால் முழுமையான மார்க்கு தான் அத்தனை பேருக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போட்டிருக்கேன். இந்த குழந்தைகள் வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் பெறணும். ஏன்னா இது இவாளுடைய திறமைகளை வெளிக்கொண்டிருக்கா. நம்மள்கிட்ட இவ்வளோ திறமை இருக்கான்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. நம்ம குழந்தைகள்லாம் இத்தனை நாள் எந்த ஒரு வெளிப்பாடும் இல்லாமல் அவள் ஆற்றுலேயே இருந்து இவ்வளவு சக்தியையும் இவ்வளவு பராக்கிரமங்களையும் அவளுக்கு இருக்குது அப்படிங்கிறது கணிக்கும் பொழுது சின்ன வண்டிலிருந்து பெரிய குழந்தை வரைக்கும் ரொம்ப அற்புதமான படைப்புகளாக இருந்தது. எனது மனப்பூர்வமான நல்வாழ்த்துகள். இதில் எனக்கு முதல் பரிசு வரல, 2வது பரிசு வரலன்னு எந்த ஒரு குழந்தையும் இதில் வருத்தப்படுவதற்கு வேலையே இல்லை. அத்தனை பேருக்குமே எனது மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அதோடு இல்லாமல் சேவா சங்கத்திற்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்தின அவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என மனப்பூர்வமான வாழ்த்துகள், பாராட்டுகள். நன்றி, நமஸ்காரம். என் பேர் பவித்ரா, நான் கரூர்லேருந்து பேசுகிறேன். ஆதி சிவாச்சாரியர் குரூப்பில் இருக்கிற அனைத்து பெரியவாளுக்கும் என்னோட பணிவான நமஸ்காரம். என் பொண்ணு மிருணாளினி இந்த கோடை கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் கலந்துட்டா. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கோடை கொண்டாட்டம் ஒரு குட் இனிஷியேட்டிவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை ஆர்கனைஸ் பண்ண அனைத்து ஆர்கனைசருக்கும் நான் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறேன். ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தீங்க. அதில் வச்சிருந்த கேட்டகரிஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கோடை கொண்டாட்டம் நிகழ்ச்சி மூலயமா நம்ம குழந்தையோட டேலண்ட் என்னதுன்னு நம்மளுக்கு ஹண்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம ஆற்று குழந்தைங்களோட வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கும்போது எவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க, நம்ம சமூகத்தில் குழந்தைங்க எவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க. ஒரு குழந்தை கதை சொல்கிற விதமோ பாட்டு பாடுறதோ பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்தது. நம்ம குழந்தைங்க இந்த சம்மர் ஹாலிடேஸை யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிற மாதிரி இந்த கோடை கொண்டாட்டம் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பர் இனிஷியேட்டிவ். இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும். நம்ம சமூகத்தில் இருக்கிற அனைவரும் இதை சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.
அனைவருக்கும் நமஸ்காரம். அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முக்கிய தருணம், குழந்தைகளின் வெற்றியாளர் யார் என்பதை இப்பொழுது அறிவிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது வயது அடிப்படையில் 5 பிரிவுகளாக பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். இதில் கேட்டகரி 1, முதலாவது கேட்டகரியில் 3 முதல் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுடைய போட்டியில் உடுமலைப்பேட்டையை சேர்ந்த சிவஸ்ரீ சிவகுகன் அவர்களுடைய புதல்வி செல்வி மேதாஸ்ரீ அவர்கள் முதல் பரிசை வென்றுள்ளார்கள். இந்த கேட்டகரியில் மற்றும் ஒரு முதலாவது பரிசை கோவையிலிருந்து சிவஸ்ரீ விக்னேஷ் அவர்களுடைய புதல்வர் செல்வன் விஎஸ் ஹஸ்வத்ராம் அவர்கள் பெற்றுள்ளார்கள். அடுத்து 2ஆம் பரிசை கரூரை சேர்ந்த திருமதி பவித்ரா அவர்களுடைய புதல்வி செல்வி மிருளானினி அவர்கள் பெற்றுள்ளார்கள். 3ஆம் பரிசை காஞ்சிபுரத்தை சேர்ந்த சிவஸ்ரீ மகாதேவன் அவர்களுடைய புதல்வி விஷாலி அவர்கள் பெற்றுள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பங்கு கொண்டு வெற்றி பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கேட்டகரி 2, 5 வயது முதல் 8 வயது வரை உள்ள குழந்தைகளுடைய பிரிவு. இதில் முதல் பரிசை நாகப்பட்டினத்தை சேர்ந்த சிவஸ்ரீ கணேஷ்குமார் அவர்களுடைய புதல்வி செல்வி ஜி விமோதா அவர்கள் பெற்றுள்ளார்கள். அடுத்தது 2வது பரிசை சென்னையைச் சேர்ந்த திருமதி பானுமூர்த்தி அவர்களுடைய புதல்வி செல்வி மித்ராக்ஷிதா அவர்கள் பெற்றுள்ளார்கள். இந்த பிரிவில் மற்றும் ஒரு 2வது பரிசு உள்ளது. அதை சேலம் சிவஸ்ரீ தங்க பிரசன்ன சிவாச்சாரிய அவர்களுடைய புதல்வி செல்வி பிரகல்யா அவர்கள் பெற்றுள்ளார்கள். 3வது பரிசை திருச்சி சிவஸ்ரீ பரணி பசுபதி சிவாச்சாரியார் அவர்களுடைய புதல்வி செல்வி சகானா அவர்கள் பெற்றுள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பிரிவில் பங்கு கொண்டு வெற்றி பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து 3வது கேட்டகரியில் 9 வயது முதல் 12 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான போட்டி. இந்த போட்டியில் சென்னையிலிருந்து சிவஸ்ரீ விஜய் கண்ணன் அவர்களுடைய புதல்வி செல்வி ரக்ஷிதா அவர்கள் முதல் பரிசை பெற்றுள்ளார்கள். அடுத்து சென்னை சிவஸ்ரீ நாராயணன் அவர்களுடைய புதல்வன் செல்வன் ரங்கநாதன் அவர்கள் 2வது பரிசை பெற்றுள்ளார்கள். இந்த கேட்டகரியில் 3 பேருக்கு 3வது பரிசு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் திருமதி சண்முக பிரியா அவர்களுடைய குமாரர் செல்வன் சிவகுமார் அவர்கள் 3வது பரிசையும் மற்றும் ஒரு 3வது பரிசாக சென்னை சிவஸ்ரீ கல்யாணகுமார் அவர்களுடைய புதல்வன் ஸ்ரீ நாகேஸ்வரன் அவர்கள் பெற்றுள்ளார்கள். மற்றும் ஒரு 3வது பரிசாக சென்னை சிவஸ்ரீ விஸ்வநாதன் அவர்களுடைய புதல்வி செல்வி செல்வன் சர்வேஷ் கிருஷ்ணா அவர்கள் பெற்றுள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் பங்கு கொண்டு வெற்றி பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கேட்டகரி 4, இதில் 13 வயது முதல் 15 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான பிரிவு. இந்த பிரிவில் சென்னையிலிருந்து சிவஸ்ரீ விஸ்வநாதன் அவர்களுடைய புதல்வி செல்வி ஸ்ரத்தா விஸ்வநாதன் அவர்கள் முதல் பரிசை வென்றுள்ளார்கள். 2வது பரிசாக சென்னையிலிருந்து சிவஸ்ரீ சண்முகம் அவர்களுடைய புதல்வி செல்வி மகாலட்சுமி அவர்கள் பெற்றுள்ளார்கள். 3ஆம் பரிசாக சென்னை சிவஸ்ரீ சுந்தர சுப்பிரமணியன் அவர்களுடைய புதல்வர் செல்வன்
ஆகர்ஷன் அவர்கள் 3வது பரிசை பெற்றுள்ளார்கள். இந்த பிரிவில் மற்றுமொரு 3வது பரிசாக மன்னார்குடியைச் சேர்ந்த சிவஸ்ரீ செந்தில் குமாரன் அவர்களுடைய புதல்வி செல்வி சாய் ரக்ஷிதா அவர்கள் பெற்றுள்ளார்கள் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். பங்கு கொண்டு வெற்றி பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்ததாக 5வது கேட்டகரி. இதில் 16 வயது முதல் 20 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான பிரிவு. இந்த பிரிவில் ஈரோட்டைச் சேர்ந்த திருமதி சண்முக பிரியா அவர்களுடைய குமாரர் செல்வன் சரவணகுமார் அவர்கள் முதல் பரிசை பெற்றுள்ளார்கள். அடுத்து சென்னை சிவஸ்ரீ சந்திரசேகரன் அவர்களுடைய புதல்வன் சிவஸ்ரீ செல்வன் ஸ்ரீஜித் அவர்கள் 2வது பரிசை பெற்றுள்ளார்கள். அடுத்து அழகாபுரியைச் சேர்ந்த சிவஸ்ரீ சோமசுந்தரம் அவர்களுடைய புதல்வி செல்வி சண்முகப்பிரியா அவர்கள் 3வது பரிசை பெற்றுள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பரிசை பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தற்பொழுது இந்த 5 கேட்டகரியில் 1வது 2வது 3வது பரிசு பெற்ற குழந்தைகளின் விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதை தவிர இதில் பங்கு கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் பார்ட்டிசிபேஷன் ப்ரைஸ், அதாவது ஊக்கப்பரிசு அனைவருக்கும் வழங்கப்படும் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு மிகுந்த உதவி புரிந்த நம்முடைய தோழமை சங்கமான அமெரிக்கவா சிவாச்சாரியார் சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை சேவாசங்கம் 2017 அறக்கட்டளை சார்பாகவும் அனைத்து தோழமை அமைப்புகள் சங்கங்கள் மூலமாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த கோடை குழந்தைகள் கொண்டாட்டம் 2024 நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு சேவாசங்கம் 2017 அறக்கட்டளையுடன் இணைந்து தோள் கொடுத்த நம்மளுடைய தோழமை அமைப்புகள் சங்கங்கள், அதனுடைய நிர்வாகிகள், நிறுவனர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நம்மளுடைய அனைத்து சிவாச்சாரியர் அமைப்புகளும் ஒன்றிணைந்து அனைத்து சிவாச்சாரிய சமூக மக்களும் இந்த மாதிரியான ஒரு நல்லதொரு விழாவை நடத்தேறியுள்ளோம் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இதேபோன்று இனிவரும் காலங்களில் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஒன்று சேர்ந்து கொண்டாட வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த நடுவர்கள் அனைவருக்கும் அனைத்து தோழமை சங்கங்கள் மற்றும் சேவா சங்கம் 2017 அறக்கட்டளை சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த அருமையான நிகழ்ச்சியை அனைத்து வீடியோக்களையும் அதனுடைய பாங்கில் ஒருங்கிணைத்து இதில் அப்லோடு செய்த நம்மளுடைய சமூகத்தை சேர்ந்த சிவஸ்ரீ பாண்டிச்சேரி கௌரி சங்கர் அவர்களுக்கும் சிவஸ்ரீ அருணாச்சல சிவம் அவர்களுக்கும் செல்வன் ஸ்ரீஜித் அவர்களுக்கும் இதை அனைத்தையும் ஒருங்கிணைத்து வழங்கிய நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் சகோதரி சிவஸ்ரீ கிருத்திகா சிவராஜன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தர உதவிய குழந்தைகள் அனைவருக்கும் அவர்களுடைய பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இதயம் கனிந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி.